இப்போது இதயமானது இன்னொரு புது பழக்கத்திற்கு மெல்ல மெல்ல தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள துணை நின்ற மீதி செல்களும் தற்காலிகமாய் விடைபெற்று மீண்டும் நெற்றி பகுதிக்கு வந்து ஒளிப்பெயர்ச்சி ஈடுபட்டு மேலும் மேலும் அதை முழுமைப்படுத்துவதில் ஜரூராய் இறங்கி விடுகிறது. ஆனால் இதயம் உடலை இயக்கிக் கொண்டு புது பயிற்சிக்கும் தன்னாலான சீர்துடிப்பை வழங்கிக் கொண்டு மாற்றத்தின் நிலையில் இருக்க சொன்னால் ஆச்சரியம், இந்த இடர்பாடு ஒன்றுதான் இதயத்தின் இரத்த குழாய்களை இறுக்கி சிறப்படுத்தி 50 வயது வரை தாங்கும் என்ற வாழ்வுகளை கடினமாக்கி இரத்த குழாய்களில் படரும் கொழுப்புகளை ஆத்திரத்துடன் கடித்து குதறி கரைத்து விடுகிறது. ஆட்டோமேட்டிக்காய் இதயம் பலம் பெற்று சுற்றி எந்த நாய்களையும் அணுக விடுவதில்லை. இது ரெகுலராய் நடைபெற்று ஒரு அனிச்சைக்கு ஆயத்தமாக மூளையின் பாதி செல்கள் மீண்டும் இதயத்திற்கு வர, யார் நீ போ என்று செல்களையே விரட்ட செல்கள் கெஞ்சி கூத்தாடி தான் பழைய விருந்தாளி என்று இனம் காட்டி உள்ளே புகுந்து மனிதனாகிய நாம் ஒளிப்பெயர்ச்சியில் 2 மணி நேரம் விடாமல் இருக்க ஐம்புலன்கள் எல்லாம் 2 மணி நேரத்தில் நெற்றிக்கு வந்துவிட மூளை இன்னொரு சேனலுக்குள் போகிறது. அது கிட்டத்தட்ட இறப்பு. அந்த சேனல்கள் மாறும் போது இதயம் நிற்க செல்கள் அப்பனே இது சிறப்பல்ல என்று கத்த அடுத்த அணு இடைவெளியில் இதயம் துடிக்க ஆரம்பிக்க செல்கள் நிம்மதி பெருமூச்சு அடைகிறது.